இது ஏம்பி ஹொண்டிஸ் என்ற சர்வதேச சொகுசு கப்பல். இதுதான் இப்போது யாருக்கும் வேண்டாத கப்பல். அண்டார்டிகா உள்பட பல தொலைதூர தீவுகளை சுற்றிப் பார்க்கும் நோக்கில் சொகுசு கப்பலில் பயணம் மேற்கொண்ட பயணிகளிடையே ஹந்தா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளது. அர்ஜென்டினாவின் உஷ்வாயா துறைமுகத்தில் இருந்து புறப்பட்ட கப்பலில் பயணித்து ஒரு டச்சு தம்பதியினர் கப்பல் புறப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு அர்ஜென்டினாவில் உள்ள குறிப்பிட்ட பகுதிகளுக்கு சென்றிருந்தனர். அந்த பகுதிகளில் ஹந்தா வைரஸ் தொற்று கொண்ட எலிகள் இருந்ததாகவும் அதுவே இந்த தொற்றுநோய் பரவலின் தொடக்கப் புள்ளியாக இருக்கலாம் என்றும் அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். முதல் நோயாளியான டச்சு கணவர் கப்பலிலேயே உயிரிழந்தார். இந்த தொற்று ஆண்டிஸ் வகை ஹந்தா வைரஸால் ஏற்பட்டுள்ளது. இது மனிதரிடமிருந்து மனிதருக்கு பரவக்கூடிய ஒரே வகை ஹந்தா வைரஸ் ஆகும். யாரும் எச்சரிக்கை செய்வதற்கு முன்பே கப்பலில் இருந்து 30 பயணிகள் செயின்ட் ஹெலினா துறைமுகத்தில் இறங்கி 12 நாடுகளுக்கு சிதறிவிட்டனர். மருத்துவ உதவி மற்றும் பயணிகளை கரையிறக்குவதற்காக ஏம்பி ஹொண்டிஸ் உதவி கோரியது. கேப் வர்டே அதற்கு தகுந்த வசதி இல்லை என்று அந்த கோரிக்கையை நிராகரித்தது. கோவிட் காலத்தில் தீவு மக்கள் அனுபவித்த இன்னல்களை காரணமாக கூறி கனரி ஐலாண்ட்ஸ் தலைவர் கப்பலை உள்ளே விட மறுத்தார். இருப்பினும் ஸ்பெயின் அரசு மனிதாபிமான அடிப்படையில் கப்பலை டெனரைஃப் துறைமுகத்தில் நிறுத்த அனுமதி வழங்கியது. கப்பல் தற்போது அங்கு நோக்கி பயணிக்கிறது. உலகின் பல நாடுகளில் கப்பலில் இருந்து இறங்கிய பயணிகளை கண்டுபிடிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களில் 50% பேர் உயிரிழக்கும் அபாயம் உள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மேலும் இதற்கு இதுவரை குணமாக்கும் மருந்தோ தடுப்பூசியோ கண்டுபிடிக்கப்படவில்லை. எனினும் உலக சுகாதார அமைப்பு நெருங்கிய தொடர்பு இருந்தால் மட்டுமே இது பரவும் என்றும் இதனால் பொதுமக்களுக்கு ஆபத்து குறைவு உறுதிப்படுத்தியுள்ளது.